வந்து பப்பாயா வந்து இதோட பலன்கள் வந்து எக்கச்சக்கமான பலன்கள் இருக்கு. இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்ட பிறகோ இல்லை ஈவினிங் டைமில் கூட நம்ம எதாவது ஜூஸ் ஆகும் இல்லை இந்த மாதிரி சின்ன துண்டுகள் போட்டோ சாப்பிடலாம். இது வந்து எதுக்கு ரொம்ப பலன் அப்படின்னாக்கா, ரத்தம் இல்லாதவங்க, விட்டமின்ஸு, அதுக்கப்புறம்ப்பா முக்கியமாக வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக ரத்தம் விருத்தி ஆகும். அதே மாதிரி நோய் தடுப்பு இதுவும் இது வந்து இது பண்ணுது. ஏன்னா பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ் எல்லாம் கம்மியானாக்கா பப்பாளி இலையை கொதிக்க வச்சு குடித்தோம்னாக்கா கண்டிப்பாக அது வந்து பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பப்பாயாவை சாப்பிட்டோம்னா இந்த பப்பாயாவுக்கு ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்கிறது வந்து இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து அடிக்கடி இல்லைன்னாலும் வாரத்தில் 1 நாள் 2 நாள் இது மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ரத்த சம்பந்தமான வியாதிகள் வர்றதுன்றது தடுக்கலாம். இதை வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. இதை வந்து எந்த முறையில் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் உடம்புக்கு வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். உங்களுக்கு ரத்தம் விருத்தி ஆகுது தெரியும், ஒரு சுறுசுறுப்பு தன்மை தெரியும். இதை வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து பயனடைவீங்கன்ற இதனால இன்றைக்கி இந்த பதிவை போட்டிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார்